அம்மா வீட்டுக்காக அடிக்கடி அழுவாங்களா ஊர்லலாம்? கண்டிப்பாக கண்டிப்பாக ரொம்ப அழுவோம். டெய்லி இந்த வீடை பற்றி தான் நாங்கள் வந்துட்டு பேசுவோம். இந்த வீடை பற்றி பேசி, இந்த வீடை பற்றி நினைக்காத நாளே கிடையாது. இந்த வீட்டுக்காக சாமி கும்பிடும்போது கூட டெய்லி ரொம்ப கடவுளை கும்பிடுவோம். அப்போ நான் வந்துட்டு ஒரு ஒரு அரக்கன்கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கிற என் குழந்த மாதிரி அந்த வீட்டை என்கிட்ட வந்துரு, நீ சீக்கிரம் வந்துருவ என்னம்மா அப்படின்னுட்டுன்னு சொல்லி சொல்லுங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்கம்மா உங்க வீடு? இது தான் நாங்களும் சொல்லிக்கிட்டு இருப்போம். ஆனால் என் பிள்ளைங்க எல்லாம் ரொம்ப இமோஷன் ஆகிடுவாங்க. நான் எப்போதுமே ஒரு விஷயம் மட்டும் சொல்லுவேன், லேட் ஆகுது இல்லைன்னு ஆகாது, அது ஏன் வீடு, நம்ம வீடு தெரியுதா, அப்பா உங்களுக்காக அதை செஞ்சது தெரியுதா, அப்பாவோட ஆத்மா இதை அவனை மன்னிக்கவே மன்னிக்காது, நீங்கள்லாம் கவலைப்படாதீங்க, நம்ம வீடு நம்மக்கிட்ட வரும், லேட் ஆகுது இல்லைன்னு மட்டும் ஆகாது, தைரியமாக இருங்கன்னு என் பிள்ளைங்கக்கிட்ட சொல்லிக்கிட்டு. ஆனால் இந்த வீடு கட்டு காலத்தில் இருந்தே எங்கள் அம்மா எங்களுக்கு சின்ன வயசுலேருந்து சொல்லி வளர்த்த ஒரு விஷயம், இந்த வீடை எந்த காரணத்துக்காகவும் நீங்களாம் வித்துறக்கூடாது அப்படின்னு சொல்லி வளர்ப்பாங்க. அதே மாதிரி என்னோடய கடைசி தங்கச்சியோட பேர குழந்தைங்க இந்த வீட்டில் விளையாடணும் அப்படின்னு சொல்லி அவங்க எங்களை வளர்த்துருக்காங்க. அதனால் இந்த வீடு டெஃபினெட்லி எங்கள் அப்பாவோட உழைப்பால் கட்டின ஒரு மிகப்பெரிய சொத்து. தனியாக சிங்கப்பூரில் வேலை செஞ்சு தனியாக இருந்து ஒவ்வொரு வாட்டியும் அழுதுகிட்டே எங்ககிட்ட ஃபோனில் பேசுவார்.